ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் எங்களுடைய நேற்றைய திருமலை தரிசனத்தின் சமயத்தில் எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த TTD ரூம் பற்றி பார்க்கலாம். இந்த முறை எங்களுடைய திருமலை தரிசனத்திற்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை வைத்து தான் ஆன்லைனில் 1000 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருப்பது அவசியம். ஸோ எங்களுடைய வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை வைத்து 1000 ரூபாய் ரூம் 3 மாதத்திற்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைன் ரூம் ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ARP கவுண்டரில் நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண 15 நிமிடத்திற்குள்ளே நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு எந்த இடத்துல நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற மெசேஜ் வரும். நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸினுடைய பேர், ரூம் நம்பர், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நாம் போய் செக்இன் பண்ணணும், கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க் எல்லாமே அந்த மெசேஜ்லேயே நமக்கு வந்திருக்கும். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கலாம். எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் ரெசிப்டும் ஆதார் கார்டும் கொடுக்கணும். யாருடைய பேரில் அந்த ரூம் ரெசிப்ட் இருக்கோ அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஆஜராகணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடிய 2 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த ரூம் ரெசிப்டும் அவங்களுடைய ஆதார் கார்டும் கொடுத்து ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் அவங்க அதை சரி பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கடுத்து நம்ம கையில் ரூம் கீ கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த 24 மணி நேரம் இல்லாமல் அடுத்த ஒரு நாளும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் ரூம் கீ வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்பதை நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லை, ரூம் அவைலபிலிட்டி இல்லை, திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது என்பதையும் உடனே நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். நேற்று எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த ரூம் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸில் அலாட் ஆகியிருந்துச்சு. கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் CRO ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டருக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லுமே 1000 ரூபாய் ரூம்ஸ் இருக்குது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் முடிக்காணிக்கை கொடுக்கக்கூடிய மினி கல்யாண கட்டா வசதியும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மினி கல்யாண கட்டா வசதி இருக்குது. இங்கே தங்கியிருக்கக்கூடியவங்க தான் இந்த கல்யாண கட்டாவில் போய் முடிக்காணிக்கை கொடுக்கணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இந்த ரெஸ்ட் ஹவுஸில் தங்காதவங்க கூட இந்த கல்யாண கட்டாவில் வந்து முடிக்காணிக்கை கொடுக்கலாம். இந்த கல்யாண கட்டாவில் எப்போவுமே கூட்டம் இருக்காது. நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய மினி கல்யாண கட்டாவில் கூட கொஞ்சம் கூட்டம் இருக்கும். பட் கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய கல்யாண கட்டாவில் எப்போவுமே கூட்டம் இருக்காது. ஸோ வந்த உடனே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துட்டு உடனடியாக திரும்பிடலாம். கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸினுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மினி கல்யாண கட்டா இருக்குது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி பெரிய கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய பக்தர்களுக்கு கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் மினி கல்யாண கட்டா வசதி இருப்பது கூட தெரியாது. ரெஸ்ட் ஹவுஸ் வாசல்லையே சின்ன காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் விற்கக்கூடிய கடை இருக்குது. அது அதிகாலையிலிருந்து நள்ளிரவு வரைக்கும் கூட இருக்குது. மற்றபடி ரெஸ்டாரண்ட் கிடையாது. நமக்கு ரெஸ்டாரண்ட் தேவைப்பட்டால் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸுக்கு பேக் சைடில் தான் CRO ஆஃபீஸ் பில்டிங் வரும். அங்கே நமக்கு நிறைய டிஃபன் ஷாப் எப்போவுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளோர் மேட், பெட் ஸ்ப்ரெட், உலன் ரக், பில்லோஸ் எல்லாம் தேவைப்பட்டால் அதுவுமே எக்ஸ்ட்ரா ரெண்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. அதனுடைய ரெண்ட்டு தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கக்கூடியதுனால எப்போவுமே ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். 5 ஃப்ளோர்ஸ் இங்கே இருக்குது. இங்கே நமக்கு ரிசப்ஷன் ஆஃபீஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தான் நம்முடைய ரூம் ரெசிப்டை கொடுத்து நாம் செக்இன் பண்ணணும். இந்த ரூமில் டபுள் பெட், 2 பில்லோஸ், 2 உலன் ரக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ஃபேன்ஸ் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம உட்கார்றதுக்காக 2 PVC சேர்ஸும் கொடுத்துருந்தாங்க. டியூப் லைட்ஸ், நைட் லேம்ப் எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய ஷெல்ஃபும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்முடைய மொபைல்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ப்ளக் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக ரூம் ரெனோவேட் பண்ணியிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அக்கா சொன்னாங்க. இந்த பெட் இருக்கக்கூடிய ரூமை ஒட்டியே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே
வாஷ் பேஷன், மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்லேயே நமக்கு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. பொதுவாகவே 1000 ரூபாய் ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் இந்தியன் கிளாசட், வெஸ்டர்ன் கிளாசட் ரெண்டுமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தான் இந்த ரூமில் இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே நமக்கு அட்டாச்டு கெய்சர் ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய காரணத்தினால 24 மணி நேரமும் நமக்கு பாத்ரூம்லேயே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. பாத்ரூமும் ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இதே 1000 rupees ரெண்டில் இருக்கக்கூடிய நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ், மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸில் டபுள் பெட்டோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சிங்கிள் பெட்டும் கொடுத்துருப்பாங்க. பிவிசி சேர்ஸ்க்கு பதிலாக நல்ல சொஃபஸ்டிகேட்டடான 2 குஷன் சோஃபா கொடுத்துருப்பாங்க. பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் கிடையாது. மேபி வரக்கூடிய நாட்களில் அந்த வசதிகள் எல்லாமே கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ்லையும் கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இத்தனை நாட்களாக திருமலை போன அனுபவத்தில் கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகக்கூடியது இதுதான் முதல் முறை. இங்கே இருந்த ஒரு பெரிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் நைட் டைமில் நிறைய சின்ன காக்ரோச்சஸ் வருது. அது மட்டும்தான் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் எல்லா வசதிகளுமே இருக்குது. லிஃப்ட் வசதிகள் இருக்குது. ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளோர்ஸ்லேயுமே ஆர்ஓ வாட்டர் வசதி இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் அங்கே போய் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் முன்னாடியே எப்போவுமே ப்ரைவேட் கேப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் திருமலையில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்குறதாக இருந்தாலும், தரிசன கியூ இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறதாக இருந்தாலும், ப்ரைவேட் கேப் ஃபெசிலிட்டிஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு 24 மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. கூடவே காஷன் டெபாசிட் 1000 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரூம் வெக்கேட் பண்ண நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் செக்இன் பண்ணுறப்போ யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் மறுபடியும் ரூம்க்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வெக்கேட் பண்ணுறப்போவும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். வெப் கேமராவில் எடுத்த இந்த 2 ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ஒரே பர்சனாக இருக்கணும். 2 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சரியான நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும். இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. கௌஸ்துபம் ரெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸ்டேயும் நல்லபடியாக இருந்துச்சு. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட மறக்காமல் அவசியமாக இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.